உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:29. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். யோவான் நற்செய்தி 1:29. Look, the Lamb of God, who takes away the sin of the world. John chapter 1 verse 29. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு அவனிடத்தில் வர கண்டு இவ்விதம் சொன்னார். மேலும் அவருடைய சீஷர்களிடம், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவராகிய இயேசுவை சுட்டி காண்பித்தான். மெய்யான தேவ ஊழியனுக்கு இதுதான் அழகு. அவன் எப்போதும் ஜனங்களுக்கு இயேசுவை சுட்டி காட்டுகிறவனாக காணப்படுவான். இந்த நாட்களில் அநேக ஊழியர்கள் இயேசுவை ஜனங்களுக்கு சுட்டி காட்டுவதில்லை. இயேசுவின் பெயரை பயன்படுத்தி தன்னையே ஜனங்களுக்கு காட்ட விரும்புகிறான். அவ்விதம் செய்கிறார்கள். தான் விசேஷித்த வரம் பெற்ற நபர் என்று சொல்லி தன் பக்கம் ஜனங்களை இழுக்க முயற்சிக்கிறார்கள். இவ்விதமான ஊழியர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள். எச்சரிக்கையாய் இருங்கள். மேலும் யோவான் ஸ்நானகன் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்? நான் இயேசுவல்ல, இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஞான ஸ்நானம் கொடுக்க வந்த ஒரு கருவிதான். நான் ஒரு பாவி, தேவனுக்கு சமமானவன் அல்ல என்று தன்னை குறித்து மெய்யாலும் அறிக்கையிட்டான். அதோடு நின்று விடாமல், அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாத இரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றார். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்பதே யோவானின் குறிக்கோள். இவ்விதமான சிந்தடி அல்லாத ஊழியக்காரனை குறித்து எச்சரிக்கையாயிரு. மெய் ஊழியக்காரனின் மிக முக்கிய குணாதிசயங்களில் முக்கியமானது தாழ்மை. எங்கு தாழ்மை இல்லையோ அங்கு இயேசுவுக்கு இடமில்லை. தாழ்மை இல்லாத இடத்தில் பிசாசுதான் இருப்பான். ஆனால் அவன் ஒளியின் வேஷம் தரித்திருப்பான். ஊழியக்காரர்கள் என்று சொல்லி வருகிற அனைவரையும் நம்பாதே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை சுட்டி காட்டாதவன் மெய் ஊழியன் அல்ல. ஜெபம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை உணர்ந்தவர்களாய் தாழ்மையான குணாதிசயத்தை அணிந்து கொள்ள கிருபை செய்யும். ஆமீன்.